Liebe Palästina, großer Zionisten. Liebe, liebe, liebe Palästina. Liebe, liebe, liebe Palästina. Liebe Palästina, großer Zionisten. Liebe Palästina, großer Zionisten. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா, சமீபத்தில் வெள்ளக்கோயிலில் வீரகுமாரசாமியை பற்றி நம்ம ஒரு வெளியிட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பல பேர் நம்ம நேயர்கள் பாராட்டுகளையும் பிறர்கள் பார்த்தீங்கன்னா அதிருப்தியும் தெரிவிச்சிருந்தாங்க. அவர்களுக்கு நீங்கள் சொல்கிற பதில் என்னங்கய்யா? நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பொதுவாக அந்த நேயர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, இவங்களை எந்த மதம்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்து மதம்ன்றீங்க. ஆனால் நாம் இந்துக்கள் அல்ல. இந்து மதம்ன்றது எப்படி வந்ததுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். நம்முடைய உண்மையான சமயம் சமணம் என்று அழைக்கப்பட்டது. அது சமீபத்தில் 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் அது ஆசீவகம் என்ற புது பெயரையும் பெற்றது. இந்த சமணம் என்ற சமயத்தை தொடங்கியவர் முருகன். கடவுள் முருகன் மனிதனாக இருந்தபோது தொடங்கிய சமயம்தான் ஆசீவகம் என்பது. அதை பற்றி நான் நிறைய ஆய்வு செய்து நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதை ஆய்வு செய்து பாருங்கள். இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் வச்சிங்க. கடவுள்னாவே என்னென்னா, மனிதனாக பிறந்து மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்புகள் செய்து குண்டலினி எழுப்பி பிறகு ஐம்புலன்களையும் அடக்கி நிர்வாண நிலை எய்தி குண்டானில் வைத்து ஜீவசமாதி செய்யப்பட்டவர்கள்தான் கடவுளர்கள். அவர்களுக்கு சக்தி இருக்கிறது. அவர்களை நம்மை காக்கிறார்கள். அவருடைய உதவியை நாம் நாடும்போது உரிய வகையில் அவர்கள் நமக்கு உதவுகிறார்கள். இதுதான் இப்போ கடவுள்னு என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டோம். ஆசு ஈவு அகம், ஆசீவகம். அதாவது சித்தர்கள் அந்த காலத்தில் இருப்பாங்க. மக்கள் அவங்ககிட்ட போய் பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்பாங்க. நோய் நொடியாக இருக்கலாம், அல்லது தனது சந்தேகங்கள் இருக்கலாம், இயற்கையை பார்த்த சந்தேகங்கள் இருக்கலாம். அதுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் அதற்குரிய பதிலை உடனடியாக வழங்குகிறவர்கள் தான் ஆசு ஈவு அகம். உடனடியாக தீர்வுகளை வழங்குகின்ற இடம். அதான் இடமாக பெயர் தான் ஆசீவகம். இது முருகன் காலத்தில் சமணம் என்றார். அது அமணம் சமணம் அப்படி. அதான் அந்த கடவுள்னா என்னன்றது அதுதான் சொல்கிறது. அம்மணம்ன்றது அமணமாவது, அமணம் சமணமாவது. அதாவது நிர்வாண நிலை எழுதும்போது அவங்க அம்மன நிலை அடைவார்கள். ஏன்னா அவங்க ஐம்புலங்களையும் அடக்கிட்டாங்கன்னா எதுவும் தெரியாது. இடுப்பில் இருக்க துண்டெல்லாம் அவிழ்ந்துடும். அது அவங்களுக்கு தெரியாது. எந்த ஒரு இதுவுமே நிர்வாண நிலை அடைந்துருவாங்க. உயிர் போகாது, உடல் உயிர் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க பிரம்மஜீவத்தோடு கலந்துருச்சு அவங்களுடைய ஆவி. அவங்கள தான் நம்ம குண்டாலில் வச்சு ஜீவசமாதி பண்ணிடுறோம் வச்சுங்களா. கடவுள்ன்றது அதுதான். ஆக நமது கடவுளர் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான். எல்லாமே வாழ்ந்த மனிதர்கள் தான். சிவன் 20,000 வருஷத்துக்கு முன்னால் குமரிக்கண்டத்தில் இருந்தார். முருகன் 10,000 வருஷத்துக்கு முன்னால் குமரிக்கண்ட நீரூரிலிருந்து தனது மக்களை காப்பாற்றி கொண்டு தென்னிலங்கையிலே கதிர்காமத்திலே குடியேறுகிறார். அந்த பகுதியிலே குடியேறுகிறார். அவர் தான் முருகன். அதன் பிறகு 3000-3500 வருஷத்துக்கு வந்தவங்க தான் ராவணன், இந்திரன், கும்பகர்ணன் போன்ற பெருந்தகைகள். அவர்களும் மனிதனாக இருந்து கடவுளானவர்கள் தான். அதன் பிறகு மகாபாரத காலத்திலே கிருஷ்ணனும் பஞ்சபாண்டியர்களும் நமது கடவுளர்கள் தான். ஐயப்பன்ன்றது அதுதான். ஐவர் ப்ளஸ் அப்பன். அப்பன் என்பது இங்கே கிருஷ்ணனை குறிக்கும். ஐவர் என்பது பஞ்சபாண்டியர்களை குறிக்கும். ஐயப்பன்றது அவங்க ஒரு புது குருகுலத்தை சபரிமலையில் எடுத்து நடத்துகிறாங்க. அதான் வச்சுக்கோங்க. அப்படி தான் சபரிமலை வழிபாடு நமக்கு வந்துச்சு. அது அதன் பிறகு 1000 ஆண்டுகள் கழித்து வந்தவர் தான் திருமாலினும் விஷ்ணு. அவர் தான் 12 ராசிகளை கண்டுபிடித்தார். 27 நட்சத்திரங்களை அவர் தான் தொகுத்து உருவாக்கினார் என்பதில் இதுதான் நம்ம வரலாறு. இவங்க எல்லாருமே வாழ்ந்த மனிதர்கள் தான், வாழ்ந்து தெய்வமானவர்கள் தான். நம்ம காளியை வேணால் ஒரு கற்பனை தெய்வம் வச்சுக்கலாம். முருகன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 6 முருகனுக்கு முன்னாலே காளி இருந்தாங்க. சிவன் காலத்திலிருந்தே அது ஒரு கற்பனை தெய்வமாக தான் அறியப்பட்டு வராங்க. காலன் என்றால் சிவன், காளி என்றால் பெண், அது இரவுக்கானவள். காலன் என்றால் பகல்கான, பகல் இரவு, இரவு பகல்னா இருமை தத்துவம், அதான் சிவன். அப்போ அந்த தத்துவ கடவுள் காளின்றது சிவன் காலத்திலே அறியப்பட்டிருந்தது தான். முருகன் 6 சப்தகன்னிகளை உருவாக்குகிறார். அது ஒன்றுக்கும் ஒரு கான்செப்டுன்னு வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து 7 சப்தகன்னிகள்ன்றது முருகன் தான் உருவாக்கினார். சப்தகன்னிகள் 7 பேரை முருகன் தான் உருவாக்கினார் ஆச்சுங்களா. இதையெல்லாம் நம்முடைய விடயத்தில் நம்ம நிறைய ஆய்வு செஞ்சு போட்டிருக்கோம். அதெல்லாமே பொக்கிஷங்கள், அதை நீங்கள் பாருங்கள்.
அப்போ இதுதான் நம்முடைய சமயம். இப்பேற்பட்ட சமயத்தை 3ஆம் நூற்றாண்டிலே நம் மீது களப்பிரராக கலவரப் படையெடுப்பு நடத்தியவன் உடுப்பியிலே இருந்து வந்த பரசுராமன். அவன் இஸ்ரேலிருந்து இங்கே குடியேறிய தன்வந்திரியினுடைய பிள்ளை அவன். அவர்கள் யூதர்கள், அவங்க தான் இங்கே பிராமணர்களாக அறியப்படுறாங்க. அவன் தான் என்ன பண்ணுறான்னா அம்மை நோயை பரப்பி நாடே கலவர பூமி. ஏன்னா அம்மை நோயின்றது புதுசாக வந்த நோய், அது எப்படி அதுக்கு மருத்துவம் எல்லாம் யாருமே நமக்கு தெரியாது. இப்போ கலவர பூமியாக இருந்த தமிழகத்தின் மீது படையெடுத்து அப்படி தான் அவன் ஜெயித்தான். நல்ல காலத்தில் போரிட்டுலாம் நம்மளை ஜெயிக்கலை. வந்துட்டு சித்தர்களை எல்லாம் கழுவேற்றி அந்த சமயத்தை அழிக்கிறான். ஆசீவக சமயத்தை முற்றாக அழித்து விடுகிறான். அப்போ அது 3ஆம் நூற்றாண்டில். அதன் பிறகு ஞானசம்பந்தன் காலம் வர, ஞானசம்பந்தனும் ஒரு யூத பிராமணன் தான், யூதன்தான். காலம் வரையுமே இந்த அழிவு தொடங்கி கொண்டு வந்தது. ஞானசம்பந்தன் காலத்தில் நம்ம இந்த ஆசீவ கடவுள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, சிவன், முருகன், கிருஷ்ணன், திருமால், இவங்க 4ஆக பிரிச்சுக்கலாம். இவங்க தான் ராவணேந்திரனை தான் அவங்க இருட்டடி பண்ணிட்டாங்க, அதை விடுங்க. ஏன்னா ராவணன் வந்து ராமனுக்கு பகைவன்றதால இந்த கடவுளை இருட்டடி பண்ணிட்டாங்க. அவன் ஒன்றும் பார்த்தீங்கன்னா முதல் 2 கடவுளர்கள் சிவனையும் முருகனையும் வந்து சைவமாகவும் கிருஷ்ணனையும் விஷ்ணுவையும் வைணவமாகவும் பண்ணி சைவத்துக்கும் வைணவத்துக்கும் சண்டையெல்லாம் மூட்டி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஞானசம்பந்தன் காலத்தில் ஷண்மதங்கள் என்று 6 மதங்கள் இருந்தன. சைவம், வைணவம், கானாபதியம் ஒன்றும் தனி கிடையாது. அது கிருஷ்ணனும் விஷ்ணுவும் தான் கணபதி, அது ஒரு தனி சமயம். ஆனால் இவனுங்க வந்து அதை ஒரு சமயம் பண்ணி, அப்புறம் சாக்தம் அப்படின்னா சக்தி வழிபாடு, அப்புறம் கௌமாரம் அது முருக வழிபாடு. சைவத்தில் தான் முருகன் வருவார், அசைவத்தில் தான் எல்லாம் வருவாங்க, அதுதான் 6ஆக பிரிச்சிருக்கான். அப்புறம் சூரிய வழிபாடு சௌரம் அப்படின்னு ஒரு 6ஆக பிரித்தம் வந்து ஞானசம்பந்தன். அதாவது எல்லா கடவுளும் ஆசீவக கடவுளர் தான், சமண கடவுளர் தான். அதை 6ஆக பிரிச்சிடலாம். அதில் முக்கியமான 2 பேர் வந்து சைவம் வைணவம், 2 பேரும் எதிரி. அப்படி பண்ணான், அடிக்க விட்டான். அதன் பிறகு 8ஆம் நூற்றாண்டில் வந்து ஆதிசங்கரன் வரான். அவன்தான் இந்த 6 மதங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து, நமது கடவுளர் உண்மையான வரலாறுலாம் வேறு, அதை நான் ஒன்றுமே நான் ஆய்வு செஞ்சு போட்டிருக்கேன், அதெல்லாம் படிச்சுங்க, நீங்கள் பார்த்துங்க. இவன் நமது கடவுளர்லாம் வந்து ஒரு மித்திக்கல் காட், அதாவது வந்து ஒரு கற்பனை கடவுள் மாதிரி ஆக்கி அசிங்கமான கதைகளை எல்லாம் சொல்லி அந்த ஆதிசங்கரன் தான் இந்து மதம்ன்ற ஒன்று உருவாக்குறான். அது இந்து மதம்னு கூட அதுக்கு பேர் கிடையாது, அவன் சனாதன மதம்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது கூட அவனுக்கு அர்த்தம் தெரியாது. அதுக்கு என்ன பண்ணால் எட்டர்னலும் பண்ணுவான். சனாதனம்னா எப்பயோர்ந்து இருக்கிறது அப்படின்னு பண்ணுவான். ஆமாம், எப்பயோர்ந்து இருக்கிறது தான் ஆசீவகம். அதை ஆட்டையை போட்டுட்டா நீங்கள் சனாதன மதத்தை உருவாக்குறீங்க. சனாதன மதம் சனதான தர்மம். சுற்றியுள்ள சனங்களுக்கு நாம் அழகுடையராக காட்சியளிக்க வேண்டும். தானம்னா தான் ப்ளஸம், தானம், தான் அழகு, என்றால் அழகு, அழகுடையராக காட்சியளிக்க வேண்டும். அப்படின்னா என்னென்னா அழகாக இருக்கணும், நல்ல மேக்கப் போட்டுட்டு போகிறதுன்னு கிடையாது. சுற்றிறவங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்காமல் இருக்கணும். அதான்டா சமயம். தொந்தரவு கொடுக்காமல் இருந்தாவே உலகம் நல்லா இருந்துடும். உன் வேலையை நீ பார்த்துக்கிட்டு அடுத்தவன் வேலையை நீ தலையிடாமல் இருந்தாவே நல்லாயிருக்கும் வச்சுங்களா. தவறாக தலையிடாமல் வச்சுங்களா. நாமளும் தான் தலையிடணும், நல்லது சொல்லி நம்ம தலையிடணும், அது வேறு விஷயம். அடுத்தவங்களுக்கு கெடுதி ஏற்படுற மாதிரி தலையிடாமல் இருந்தாவே அதுதான் சனாதனன்றது. அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கொடுக்கறது விருப்பம்னா கொடுங்க, இல்லாதவங்களுக்கு அதான் தருவோம். இதுக்கு அவன் வந்து எட்டர்னல்னு வைக்கிறான், எப்பயோ இருந்துருக்குன்னு. அவனுக்கு அதுக்கு அர்த்தம் சொல்லலை, அவனுக்கு தெரியும், ஆனால் அவனு சொல்ல மாட்டாங்க. இது வெள்ளக்கார காலத்துக்கு அப்புறம் இந்து மதம்ன்ற ஒரு பேர் போடுது. ஏன்னா இது உங்களுக்கு என்ன பேரே ஒன்று வைக்கல, கும்பிட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு. வெள்ளைக்காரன் தான் சிந்து நதியிலேருந்து, சிந்து தான் ஹிந்து ஆகுது, அதுக்கு எல்லாம் இருக்கிற எல்லாமே ஹிந்துஸ்தான் அப்படின்னு வச்சுட்டு அது ஹிந்து ரிலீஜியன் அவன் தான் பேர் கொடுக்குறான். சங்கராச்சாரியர் சொல்லியிருக்காரு வச்சுங்களா. அப்படி வந்து தான் இந்து மதம். அப்போ இந்து மதத்தின் கடவுள் தெய்வங்களுக்கெல்லாம் கொச்சையாக பேர் வச்சிருக்கிறவன் வந்து பிராமணன் தான் ஆச்சா. இப்போ அந்த ஆதிசங்கரன் தான் 4 மடங்களை உருவாக்கினான். சிருங்கேரியில் ஒரு மடம், அதுக்கப்புறம் கேதார்நாத்தில் ஒரு மடம், இங்கே வந்து பூரி ஜெகநாதர் கோயில் ஒரு மடம், அங்கே வந்து குஜராத்தில் ஒரு மடம்ன்ற மாதிரி 4 மடங்களை உருவாக்கி அவன் புதிய சமயத்தை தொடங்கி கொச்சையாக அசிங்கமாக அவன் பண்ணி வச்சுருக்கான்.
கதைகளை எல்லாம். அதுக்கு எடுத்துக்காட்டாக ஏதாவது ஒரு கதையை சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். நான் 2 கதை அதுக்கு சொல்கிறேன். இப்போ இவங்க கதையோட தொடர்புடைய ஐயப்பன் கதையை நான் சொல்கிறேன். ஐயப்பனுக்கு அவன் என்ன கதை சொல்கிறான்? அதாவது பஸ்மாசுரன் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து சிவனை வேண்டி வரம் கேட்டான். சிவன் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு வரம் கொடுக்குறாரு. என்ன வரம்னு கேட்குறாரு. இவன் வந்து நான் யார் தலையில் கை வச்சாலும் அவங்க எரிஞ்சிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே வரம் கொடுத்துறாரு வச்சுங்களா. உடனே நான் சோதித்து பார்க்கணும் உங்கள் தலையை காட்டுன்னு அவரே துரத்திட்டு ஓடுறான். அப்போ வந்து இதை பார்த்த விஷ்ணு பெண் வேடம் பூண்டு வந்து இதெல்லாம் இந்த மாதிரி நம்மளாம் இப்போ விவரம் புரியாத மக்களை ரசிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் கதை சொல்கிறது. அவள் அழகான மோகினி அவதாரம் எடுத்து இவங்க மேலே முன்னால் வந்து ஆடுறாங்க. அவங்க மேலே அவனுக்கு அவ்வளோ ஈர்ப்பு வந்துருச்சு. இவங்க செய்கிற மாதிரியே அவனும் செய்கிறான். இவங்க தலைமையில கை வைக்கிறாங்க, அவனும் தலைமையில கை வைக்கிறான். எரிஞ்சு போயிடுறான். அவனே எரிஞ்சு போயிடுறான். அவன் பெற்ற வரத்தாலே அவன் எரிஞ்சு போயிடுறான். இப்போ அந்த மோகினியை பார்த்து சிவனுக்கு காமம் வந்து விடுகிறது. அந்த மோகினியோடு அவர் புணர்ந்து வந்து பிறந்த குழந்தை தான் ஐயப்பன்னு அவன் கதை சொல்லி வச்சுருக்கான். மக்களே, வெள்ளை கோயிலில் வழிபடும் மக்களே, இந்த கதையை நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்கள் கடவுள் சிவனே வந்து காமோகனாக தான் காமிச்சிருக்கிறாங்க. இதை தான் வச்சுக்கிட்டு இந்த எல்ஜிபிடிக்கு வந்து கே அதை பற்றி சொல்லும் போதெல்லாம் ஸ்ரீ என்னது பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர் என்ற ஒரு பிராமண சன்னியாசி என்ன சொன்னான், நம்ம கடவுளே ஹோமோசெக்சுவல் தான், இவனே கதை எழுதி வச்சுவிட்டு இல்லாத கதை எழுதி வச்சுவிட்டு நம்ம கடவுளே ஹோமோசெக்சுவாலிட்டி இருந்தாங்க, அதனால் இப்போ ஹோமோசெக்சுவாலிட்டி தப்பு இல்லைன்னு சொன்னான். முத ஹோமோசெக்சுவாலிட்டி கே மேரேஜ் பண்ணவன் யார்? பிராமணன் தான். நம்மளை கெடுக்க வந்தவன் பிராமணன். முதல்ல தெரிஞ்சுங்க நீங்கள். தமிழில் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஹோமோசெக்சுவாலிட்டின்னா ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, எவ்வளோ கேவலம். இதெல்லாம் பிராமணன் தான் நமக்கு தொடங்கி வச்சான். பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர் என்ன சொன்னான், இந்த கே மேரேஜ் பற்றிலாம் பேச்சு வந்தப்போ அது தப்பு இல்லை, ஏன்னா நம்ம சிவனே விஷ்ணுவுமே கே மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு. அடே முண்டம், விஷ்ணு வந்து பெண்ணாக மாறித்தான் வந்து அவங்க குழந்தை பெற்று எடுக்கிறாங்க. அது வந்து கே மேரேஜ்னு சொல்ல முடியாது. ஆம்பளை பொண்ணாக மாறிட்டாங்க ஆச்சுங்களா. டிரான்ஸ்ஜெண்டர்னு வேணால் கூட சொல்லலாம். ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர் பண்ணல பார்க்க முடியாது, முழு பெண்ணாக மாறி தான் பெற்றிருக்காங்க. அதனால் அவன் சொல்கிறதே தப்பு. ஆனால் பிராமணனே ஒரு கதையை கட்டிட்டு நம்ம ஒழுக்கத்தை கெடுக்கிறதுக்கு அவன் அதையே மேற்கோள் காட்டுறான் பார்த்தீங்களா. மக்களே, இதை நீங்கள் புரிஞ்சுங்க. என்னமோ உங்களை பற்றி பேசிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களை வந்து பாயறதுக்கு வரீங்க. நம்மளெல்லாம் முட்டாளாக்கி வச்சுருக்கான். முதல்ல தெரிஞ்சுங்க. அப்போ அந்த கதை போய் தானே. ஆனால் உண்மை என்னென்னா, மகாபாரத போரின் போது பொதிகை மலைத்தில் தான் குருகுலம் இருந்தது. அந்த குருகுலத்தை சகுனி அழிக்கின்றான். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கழுவேற்றி கொல்லப்படுகிறார்கள். அதன் பிறகு போர் முடிந்த பிறகு போரில் வெற்றி பெற்ற கிருஷ்ணனும் பஞ்சபாண்டியர்களும் இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட்டு. முதல்ல தெரிஞ்சுங்க. இதெல்லாம் நான் ஆய்வு பண்ணி போட்டிருக்கேன். இவங்கெல்லாம் புதிய குருகுலத்தை சபரிமலையிலே தொடங்குகிறார்கள். அந்த குருகுல வழிபாடு தான் 18 படின்றதெல்லாம் என்னன்னா 18 வருஷம் படிப்பு, கல்வி. அங்கே அப்பன் என்பவர் கிருஷ்ணன், ஐவர் என்பது பஞ்சபாண்டியர். ஐயப்பன் என்பது ஒருவர் அல்ல, 6 பேர். கிருஷ்ணனும் பஞ்சபாண்டியர்களும், ஐவர் ப்ளஸ் அப்பன் ஐயப்பன். இதை முதல்ல தெரிஞ்சுங்க. பிராமணன் எந்த மாதிரி கட்டுக்கதை பண்ணி வச்சுருக்கான். உண்மையான வரலாறு இப்படி இருக்கும்போது அவன் ஐயப்பனுக்கு ஒரு கதையை சொல்லி வெக்கமே இல்லை நமக்கு. இதெல்லாம் நான் மாற்றுறது தான் நான் வந்திருக்கேன். ஆய்வு பண்ணுறேன். 15 வருஷமாக ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஃபிசிக்ஸில் டாக்டரேட், நல்லா தெரிஞ்சுங்க. இந்தியாவில் ஒரு ப்ரெஸ்டீஜ் இன்ஸ்டியூஷனில் நான் டாக்டரேட் வாங்கிட்டு எனக்கு இப்போ வந்து 69 நடக்குது. 15 வருஷமாக இந்த ஆய்வில் நான் இருக்கேன். இவங்க இந்த பிராமணன் கட்டுக்கதையெல்லாம் உடைச்சி உண்மையை சொல்கிறது தான் எனக்கு. ஏங்க, அவன் கட்டுக்கதையெல்லாம் கேட்டு நீங்கள் நாசமாக போகணுமா? நம்மளை கெடுக்கிற மாதிரி தான் என் கட்டுக்கதை சொல்லி வச்சுருக்கான். இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த இந்து மத தாபித்தான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த ஆதிசங்கரன், அவன் இன்னொரு ஆளையும் பண்ணியிருந்தான். அவங்களாம் எவ்வளோ விஷம் பாருங்கள். அத்வைத கோட்பாடுன்னு ஒன்று கொண்டு வந்திருந்தான். துவைதம்னா சிவன் சொன்னது, இருமை கோட்பாடு. இன்பம் துன்பம் இரவு பகல் ஆண் பெண், இருமை கோட்பாடு. இந்த உலகே இருமையாக இருக்கிறது என்று சிவன் சொன்னார். ஆதிசங்கரன் என்ன சொன்னான் தெரியுமா? 2 கிடையாது, எல்லாம் ஒன்றுன்னா. அதாவது மலமும் உணவும் ஒன்று, சாக்கடை நீரும் நன்னீரும் ஒன்று. ஆச்சா, பிணமும் மனிதனும் ஒன்று.
அவங்க வந்து நரமாமிசம் சாப்பிடுவாங்க, பிணங்களை புணர்வார்கள். இதை நான் முன்ன கேள்விப்பட்டப்போ 10 வருஷத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டப்ப, ஒருவேளை இப்படி வந்து ஒரு கபாலிகம்ன்றதுல இப்படி ஒரு ஒரு ரொம்ப ஒரு மோசமான அறியாமையில் இருக்கிற மக்கள் சிவன் காலத்திலேருந்தே 20,000 வருஷம் இருக்கிறாங்களோ என்னமோ அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஆய்வு பண்ணும்போது பார்த்தா ஆதிசங்கர அத்வைத கோட்பாட்டை கொண்டு வந்தால் அதுக்கு இதுக்கு தொடர்பை கண்டுபிடிச்சி 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அகோரிகள் இருக்காங்க. மக்களே முதல்ல தெரிஞ்சுங்க, இதை அகோரிகள் சிவன் காலத்தில் கிடையாது. ஆதிசங்கரனால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூகம் தான் அகோரி. அகோரிகள் எப்படி என்ன பண்ண வைக்கிறான், அவங்களை எப்படி பண்ண வைக்கிறான்? மனிதனை மனம் திங்க வச்சானா இல்லையா? மனிதனை நரம்பாமை சாப்பிட வச்சானா இல்லையா? இன்றைக்கி அகோரிகள்னு ஒரு கூட்டம் இருக்குதா இல்லையா? அந்த கூட்டம் யாரால் உருவான கூட்டம்? ஆதிசங்கரனால் உருவான கூட்டம். அப்போ மனிதனை விலங்காண்டிகளாக மாற்றானா இல்லையா? பண்ணி போல பீத்திங்கன்னு வச்சுட்டானா இல்லையா? பண்ணி போல மூத்திரம் குடிக்க வச்சுட்டானா இல்லையா? இதை செஞ்சவன் யார்? ஆதிசங்கரன். அது தெரிஞ்சுங்க. இதையெல்லாம் கண்டு சொல்பவர் நான். உங்களை விடுவிக்க வந்தவர்கள். இந்த அடிமை தலையிலிருந்தும் இந்த மாதிரியான இந்த கட்டுக்கதையெல்லாம் விட்டு உண்மையான ஆன்மீகம் எது அதை கொண்டு வந்து சொல்கிறவங்க தான். முதல் கடவுள் வரலாறு ஒழுங்காக தெரிஞ்சுட்டு கும்பிடுங்க, சரியான படையல் போடுங்க, அதான் கடவுள் அருள் நமக்கு கிடைக்கும். கடவுளெல்லாம் இப்படி தான் கட்டி போட்டு வச்சுக்கிறான், எதிரி கும்பிட வைக்கிறான் அவங்கள வச்சு. அதுதான் நான் சொன்னேன். அப்போ அகோரிகள் என்ற அருவருக்கத்தக்க சமுதாயத்தை உருவாக்கியவன் ஆதிசங்கரன் என்ற பிராமணன். அவனுடைய அத்வைதம் என்ற சத்துவம் தான் அதற்கு காரணமாக இருந்தது. 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு அகோரிகள் கிடையாது. இதை முதல்ல தெரிஞ்சுங்க முதல்ல. அப்போ ஒரு இழிவான சமுதாயத்தையே உருவாக்கியிருக்கிறான் பிராமணன். ஒவ்வொரு கடவுளையும் இழிவுபடுத்தி கதை சொல்லி வச்சிருக்கிறான் பிராமணன். முதல்ல அது தெரிஞ்சுங்க. அதை விடுவிக்க வந்த ஆள் தான் நான். சரி, அடுத்த கதைக்கு நான் வரேன். மாரியம்மன் கதை. மாரியம்மனுக்கு என்ன கதை சொல்லியிருக்கான்? ஜமதக்கினி முனிவருக்கு 4 பிள்ளைகள். அதில் வந்து இவர் தினம் யாகம் பண்ணுவாராம். அதுக்கு வந்து அவங்க மனைவி ரேணுகாதேவி ஆற்றில் போய் தண்ணி கொண்டு வராங்களாம். எப்படி கொண்டு வருவாங்கன்னா, அவங்க கற்பு கரசியாம். ஆற்றுல மணலை எடுத்து குடமாக பண்ணுவாங்களாம். அது அவங்க கற்பு வலிமையினால் அந்த குடம் இருக்குமா, அதில் அவங்க தண்ணி கொண்டு வராங்களாம். அதாவது வெறும் மணல் குடம், நல்லா தெரிஞ்சுங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் அவங்க வந்து இந்த மாதிரி மணல் குடத்தை குடமாக செஞ்சு தண்ணியில் மல்லும்போது கந்தர்வர்கள் வானத்தில் போகிறாங்களாம். அவங்களுடைய பிரதிபலிப்பு இதில் தெரியுது. ஓஹோ, இவ்வளோ அழகான ஆண்களும் இருக்கிறார்களா அப்படின்னு அவங்க வந்து கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டாங்க. உடனே அவங்க கற்பு போயிடுச்சான். அவங்க செய்த மணல் குடம் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சான். திரும்பி செஞ்சு பார்க்குறாங்களாம், குடத்தை செய்யவே முடியலையாம். இந்த கதையெல்லாம் நீங்கள் நம்பணும். மணலில் ஒரு கற்பு கரைச்சி குடம் பண்ண முடியுன்றதை நீங்கள் நம்பணும். எவ்வளோ முட்டாளாக்கி வச்சுருக்கான் பாருங்கள் முதல்ல. சரி, இவங்களால் குடம் செய்ய முடியல. தனது கணவன் யோக சக்தி உடையவன், அவனுடைய ஞான திசையால் பார்த்துருப்பான். இந்த பக்கம் தெரிஞ்சு போச்சு. போனால் புருஷன் கொண்டு போட்டுருவான்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம தான் கற்பு போயிடுச்சே. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குரத்தி வீட்டில் போய் அடைக்கலம் பண்ணுகிறாங்க. அவர் ஞானசிஸ்டர் பார்த்தா தனது மனைவிக்கு வந்து கற்பு போயிடுச்சு. மகனே 4 பேரையும் சொல்கிறார். 4 பேரும் 3 பேரும் செய்ய மாட்டாங்க. கடைசி பையன் பரசுராம வர்றான். உனது தாய் கற்பிழந்து விட்டால் அவள் தலையை வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ஜமதக்கினி முனிவர். தந்தை சொல் தட்டாத தனையனாக இவன் போகிறான். எங்கள் அம்மா அனுப்ப அவங்கள கொலை பண்ண போகிறேன் அப்படின்றான். இல்லை, என்னை வெட்டி போட்டு தான் உங்கள் அம்மா வெட்ட போகணும் அந்த பொண்ணு, அந்த குரத்தி சொல்கிறாங்க. அந்த குரத்தையும் தலையை வெட்டி போட்டுறானா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தலையும் வெட்டி போட்டுறான். ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் தந்தையே நீங்கள் சொன்னதை செய்து விட்டேன். மகனே வரம் ஏதோ இருந்தால் கேளு தருகிறேன்றான். எனது தாய் எனக்கு மீண்டும் வேணும் அப்படின்னு கேட்குறான். சரி மகனே, நீ போய் உன் தாயின் தலையை அவள் உடம்பில் வைத்து விடு, இந்த மந்திரத்தை சொல், உயிர் வந்துவிடும் என்று சொல்லுகிறார். அவன் போயிட்டு தலையை வச்சு மந்திரம் சொல்கிறான். ஆனால் என்ன பண்ணிடுறான், குரத்தின் உடம்பில் இவங்க தாயினுடைய இதை வச்சிடறான். இவங்க 2 பேருக்கும் கலர் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரேணுகாதேவி வெள்ளை வெளேர்னு பிராமணர் தானே, குரத்தி அப்படி இருக்க மாட்டாங்கள்ல. அது தெரியாது அவனுக்கு. மாற்றி வச்சிடறானா. மாற்றி உருவம் வந்துடுது, உயிர் வந்துடுது. தலை இவங்க அம்மா தலை, உடம்பு குரத்தி உடம்பு. தந்தையே ஒரு தவறு செய்து விட்டேன், நான் வந்து குரத்தின் உடம்பில் என்னுடைய தாயின் இதை வைத்து விட்டேன், என்ன செய்ய? மகனே, இதுவரை உனக்கு மட்டும் தாயாக இருந்த அவள் இன்று அகிலாண்டத்திற்கும் தாயாகிவிட்டாள். தலை மாறியதால் அவள் மாரியம்மன் என்று அழைக்கப்படுவாள்னு யார்? ஜமதக்கினி முனிவர் சொல்கிறார். வச்சுங்களா? இந்த கதையை நீங்கள் நம்புறீங்களா? மணலில் குடம் பிடிக்க முடியுமா?
வெட்டிட்டு அதை ஒரு நினச்ச மாத்திரத்தில் கருப்பு இழந்துருமா? என்னையா கதை? குறத்தி இருந்தாலும் வெட்டினாலும் தலையை மிச்சம். இதெல்லாம் ஒரு கட்டுக்கதைன்னு தெரில உங்களுக்கு. ஆனால் இந்த கதையை தான் எல்லா உபன்யாசிகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாடு பூரா. இந்த கதையை நீங்கள் நம்புறீங்களா? இது உங்கள் வரலாறா? அங்கே ஜமதக்கினி யார் தெரியுமா? யமத்தெக்கன். யமத்தெக்கன் ஜமத்தெக்கன் ஜமதக்கினி. யமத்தெக்கன் யார்? தன்வந்திரி. தன்வந்திரி தான் பரசுராமுடைய அப்பன். அவனுக்கு அந்த 4 பிள்ளைங்க தான், 4 குமாரர்கள் வருவாங்க. அது அந்த 4 குமாரர்கள் அவங்க தான் சொல்கிறான். 4 பேர் இருந்திருப்பாங்க சொல்கிறேன். கடைசி பிள்ளை தான் பரசுராம. பரசுராம் தான் விஷம். அவன் தான் நம்மளை வந்து இங்கே வந்து அழிக்கிறான். அம்மை நோயை பரப்பி விடுறான் வச்சுங்களா. அந்த அம்மை நோயை அவங்க அப்பா கொண்டு வந்தது இஸ்ரேலேருந்து. அந்த அம்மை நோயை உருவாக்குனது யார் தெரியுமா? மோசஸ். மோசஸ் உருவாக்கின அம்மை கிருமியை அப்புறம் அதுக்கப்புறம் 1800 வருஷம் கழித்து தன்வந்திரிங்க தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வரான். அதை தான் அந்த அந்த அம்மை நோய் தான் அதுவரை தமிழ்நாடு இந்தியாவில் யாருக்குமே இல்லாத நோய் இது. புதிய வைரஸாக அவன் தான் பரப்புகிறான். பரப்பித்தான் நம்மளை வீழ்த்தினா பரசுராமன் ஆச்சுங்களா. அப்போ இதுதான் அந்த ரேணுகாதை. இதான் நீங்கள் மாரியம்மன் கோயிலில் மாரியம்மனுக்கு உருவம் இருக்கும். தரையில் ஒரு தனி தலை இருக்கும் பார்த்தீங்களா, அது ரேணுகாதேவி தலை. மக்களே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், அந்த ரேணுகாவி தேவலை தூக்கி குப்பையில் தூக்கி போடுங்கள். மாரியம்மன் அவள் மாரியம்மன் அல்ல. இது பிராமணன் கட்டி கட்டுக்கதை. அதாவது பரசுராமனின் தாயை நம்மளை வணங்க வைக்கிறான். அந்த ரேணுகாதேவின்ற அந்த தலை ஒன்று தனியாக இருக்கும். மாரியம்மன் கோயிலுக்கு கீழே இருக்கும், தரையில் இருக்கும். அது ரேணுகாதேவியினுடைய தலை. அதை தூக்கி வெளியில் போடுங்க. அந்த முழு உருவமாக இருக்கிற மாரியம்மன் அந்த மாரியம்மன் தான் நம்ம மாரியம்மன். அந்த மாரியம்மன் எப்படி வந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். முருகன் சப்தகணிகள் 6 பேரை உருவாக்கினார். ஏற்கனவே இருந்தது காளி, அவளையும் சேர்த்து தொகுத்து 7 சப்தகன்னிகளை, 7 சப்தம் தானே உருவாக்கினார் முருகன். அது ஒன்றுக்கு ஒரு தத்துவம் இருக்குது. அது நிறைய என்னுடைய வீடியோக்கள் நிறையா இருக்குது. தயவுசெய்து தெரியாதவங்களாம் இது ஒரு வாய்ப்பாக கிடச்சி எங்களுடைய சேனலுக்கு வாருங்கள். இந்த வீடியோங்களை பார்த்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் வச்சுங்களா. வந்து அந்த 7 கோள்களுக்கு இருக்குல்ல, 7 கோள் இருக்குல்ல, சூரியன், நிலவு, அது மாதிரி செவ்வாய், சனி, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, புதன். இந்த 7 கோள்களுக்கும் இந்த 7 சப்தகன்னிகளை அவர் சமர்ப்பணமாக வச்சுட்டார் வச்சுங்களா. இப்போ 7 கோள்களை வச்சு அது வரைக்கும் வாரம்ன்ற கருத்தில் கிடையாது. முன்னாடி வாரம்னா 7 நாட்கள் கொண்ட வாரம்ன்றது முருகன் தான் உருவாக்குறார் முதல்ல. இந்த சப்தகன்னிகளின் பேரால் தான், இந்த 7 கோள்களின் பேரால். 7 கோள்கள், 7 கன்னிகள், 7 சப்த சுருதிகளை உருவாக்குனது முருகன் தான். இசைக்கடவுள் முருகன். முருகன் தான் 7 இசையை உருவாக்குனது முருகன் தான். இதெல்லாம் தெரிஞ்சுங்க வச்சுங்களா. சப்தகன்னிகளை உருவாக்குனவர், 7 இசையை உருவாக்கின ஒரு முருகன், ஆசைவகத்தை உருவாக்கின ஒரு முருகன், எல்லாம் அவர் தான். மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர். சப்தகன்னிகள் ஏற்கனவே இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சின்னதும் பெருசுமாக இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு கன்னி. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன் அப்படின்றது 12 வயசுக்கு ஒரு தடவை. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை இப்படி வரும். இப்படி தான் சப்தகன்னி வைக்கணும். சின்னதுலேருந்து பெருசு போகிற மாதிரி வைக்கணும். இந்த படத்தில் காமிக்கிறது பார்த்துங்க, அப்படி தான் இருக்கணும். அதான் சப்தகன்னிகள். அது 7 தெய்வங்கள், 7 நாட்கள். அப்போ இவர் முருகன் எப்படி பண்ணுறாருன்னா, இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரியணும்னா, சப்தகன்னிகளை நம்ம 7 கட்டி நம்ம வழிபடுறோம், அது ஒன்று. மாரியம்மன்ற ஒரு கோயில் அவர் எடுக்கிறார். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரே தெய்வத்தை வைத்து அந்த 7 நாட்களுக்கும் 7 விதமாக அவங்கள வந்து வழிபடுறார். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை கங்கை அம்மனாக வழிபடுகிறார். அது அன்றைக்கி வந்து என்னென்னா, இது வேப்பிலையை கட்டி வழிபடுவாங்க. அப்படி திங்கட்கிழமை நீலாம்பிகையாக வழிபடுகிறார். அன்றைக்கி வந்து நீலப்புடவை கட்டி வழிபடுவாங்க ஆச்சுங்களா. அப்போ நீலாம்பிகைன்னா அதுக்கு என்னென்ன இருக்குன்னா, நிலவு, அன்பு, காதலஸ், அந்த மாதிரி இருக்கிற படையெல்லாம் போட்டு வைப்பாங்க. நான் கிழமை வரையே வரேன். செவ்வாய்க்கிழமை வந்து லட்சுமியை வழிபடுவாங்க சிவப்பு புடவை கட்சி. புதன்கிழமை வந்து தங்க நிற புடவையை கட்டி அவங்க வந்து கனகவள்ளியை வழிபடுவாங்க. வியாழக்கிழமை வெள்ளை புடவை கட்டி சரஸ்வதியை வழிபடுவாங்க. வெள்ளிக்கிழமை பச்சை புடவை கட்டி அவங்கள வந்து விவசாயத்திற்கான தெய்வமாக வள்ளியாக வழிபடுவாங்க. சனிக்கிழமை வந்து கருப்பு புடவை கட்டி அவர் காளியாக வழிபடுவாங்க. இப்போ 7 நாளுக்கு 7 தெய்வம் வந்துருச்சா. இப்படி அந்த ஒரே தெய்வம் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய வடிவத்தை எடுப்பதால், மாறி மாறி காட்சி தருவதால் அவளுக்கு மாரியம்மன் என்ற பெயர் சூட்டப்பட்டது. இதுதான் மாரியம்மனுடைய உண்மையான வரலாறு. இப்போ அவன் என்ன சொன்ன வரலாறு, அந்த வரலாறில் நம்ம வரலாறு அழிக்கப்படுதா இல்லையா? இதெல்லாம் அழிச்சு தான் அவன் ஒரு புது வரலாறு சொல்லி வச்சுருக்கான்.
மக்களே, இப்படித்தான் ஒவ்வொரு கோயில் வரலாறுமே இப்படி இருக்குது. நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு காங்கேயம் கோயில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சிவன்மலை ஆண்டவர்னு. அதுக்கு நீங்கள் முருகன் கோயில்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது முருகன் கோயில் கிடையாது, பரசுராமன் கோயில். சிவன்மலை ஆண்டவர் அது என்ன சிவன் ஏங்க வருது? ஏன்னா யூதர்களின் சிவன் பரசுராமன். அப்போ முருகன்ற பேரில் பரசுராமனை தான் அங்கே வச்சுருக்காங்க. சரி, அங்கே வந்து ஒரு உத்தரவு பெற்றிருக்காங்க, நிறைய வீடியோ போட்டிருக்கு. அந்த உத்தரவு பற்றி என்ன தெரியுமா? பிராமணர்கள் இங்கே நிறைய சடங்கு பண்ணுறாங்க. இப்போ கூட கேரளாவில் ஒரு வெள்ளம் வந்தது. இந்த வருஷம் 2024 கிருஷ்ண குறிக்க வருஷம். ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நிலச்சரிவு ஏற்பட்டதா இல்லையா கேரளத்தில்? கிளைமேட்டை ஒரு வெப்பனாக பயன்படுத்துகிறவங்க இந்த யூதர்கள். நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. சடங்குகள்லாம் நடக்குது. ஓகே, அப்படி பிராமணர்கள் தாங்களாகவே செய்ய போகின்ற சடங்குகளை முன்னறிவிப்பதற்காக அங்கே உத்தரவு பெட்டியில் ஒரு பொருளை வைப்பாங்க. அப்புறம் அது கொஞ்ச நாள் அது சார்ந்தமான நிகழ்வு நடக்கும். இப்படி நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2004 அவங்க வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வச்சாங்க உத்தரவு பெட்டியில். அந்த வருஷம் சுனாமி வந்தது. மக்களே, அந்த சுனாமி தானாக வந்த சுனாமி அல்ல. இட் இஸ் மேன்மேட் டிசாஸ்டர், மனிதனால் உருவாக்கப்பட்டது. அமெரிக்க யூதர்கள் சுபத்ரா, ஏன்னா 2004 2 நாள் கூட்டிங்கன்னா 6 வரும், சகுனியின் பெயரால் சுபத்ரான்ற தீவு. சுபத்ரான்னா கிருஷ்ணனுடைய தங்கச்சி இல்லையா? அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாவா தீவு கிருஷ்ணனுக்கு குறிக்கும். அதுக்கு பதில் ஜாவா தீவு கிருஷ்ணனை குறிக்கும். இது வந்து சுபத்ரா தீவு வந்து கிருஷ்ணனுடைய தங்கச்சியை குறிக்கும். அந்த சுபத்ரா தீவுக்கு அருகில் அந்த அங்கே டெக்டானிக் பிளேட்டு சேர்ற இடம் அங்கே இருக்குது. அதில் இந்த பக்கம் குண்டை அமெரிக்க யூதர்கள் வைத்தார்கள். அணுகுண்டை வைத்து, பெரிய அணுகுண்டு வைத்து வெடித்தவுடன் அந்த இது கேன்டிலீவர் மாதிரி அது ஆடி தண்ணியை தூக்கி அடிச்சு. அப்போ அடித்து இந்தோனேஷியாவில் 2 லட்சம் பேர் செத்தாங்க அந்த பகுதியில், தோப்பத்தர பகுதி. அங்கெல்லாம் அந்த அலை 1500 கிலோமீட்டர் கடந்து வந்து தமிழகத்தையும் இலங்கையும் அழித்து மொத்தமாக 1 லட்சம் தமிழர்கள் உயரி குடி கொண்டது. இது மனிதனால் உண்டாக்கப்பட்ட சுனாமி. இதுதான் அவங்க சொல்கிறான், நாங்கள் இதை செய்ய போகிறோம். தண்ணி வச்சுட்டேன்னா தண்ணியால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. வந்துச்சா இல்லையா? டிசம்பரில் 26ஆம் தேதி வந்துச்சா இல்லையா 2004? இது யார் வச்சான்றீங்க? நான் ஆதாரம் கொடுக்குறதா? 2003 அன்பே சிவம் படத்தை கமலஹாசன் எடுத்தானா இல்லையா? அது வரைக்கும் நம்ம சுனாமின்னு யாருக்காவது தெரியுமா? சுனாமின்ற வார்த்தை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்றைக்கி அவன் சொன்னான் சுனாமி வரும், 270 அடியெல்லாம் கூட உயரமான அலை வரும்னு. யார் சொன்னா? கமலஹாசன் சொன்னானா? அது வரைக்கும் யாருக்காவது நம்ம சுனாமின்னு ஏதோ பேரை கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்படலை. அடுத்த வருஷம் சுனாமி வந்ததா இல்லையா? கமலஹாசனுக்கு தெரிந்துதான் அது நடந்தது. அதான் ஒரு தடவை அவங்க கேட்கும்போது, இல்லை நீங்கள் வந்து பூகோளமும் தெரிஞ்சிருந்தால் தான் வரலாறும் தெரிஞ்சிருக்கணும், பூகோளமும் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியும்னு அவன் வந்து வாய விட்டுருப்பான் ஒரு பேட்டியில் வச்சிங்களா கமலஹாசன். அதுக்கப்புறம் கமலஹாசன் 2008 அந்த சுனாமியை வச்சு ஒரு படம் எடுத்தானா இல்லையா? 2008 தசாவதாரம் படம் எடுத்தானா இல்லையா? அப்போ அந்த சுனாமி கமலஹாசனுக்கு தெரிந்து தான் அந்த சுனாமி நடந்தது. அப்போ இந்த பிராமணர்கள் தாங்கள் செய்யப்போகும் அசம்பாவிதங்களை இப்படி அந்த உத்தரவு பெட்டியிலே முன்னேறி அறிவித்து விட்டு அவர்கள் தான் இதை செய்கிறார்கள். இதை நான் எத்தனையோ வீடியோலாம் போட்டேன், அதை பார்த்துங்க. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. சமீபத்தில் 2009 ஈழத்தில் நடந்த போர் வந்து ராமாயண போரை பிராமணன் ரிப்பீட் பண்ணான். பிராமணன் தொடுத்த போர் தான் அது, சந்தேகம்லாம் இல்லை. ரஜினிகாந்தி கொலையை பற்றி கூட நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சகுனியாக அவர் கொல்லப்பட்டிருக்கிறாருன்னு. அதெல்லாம் பாருங்கள் வச்சுங்களா. அதுக்கப்புறம் மகாபாரதம் தமிழ்நாட்டில் நடந்தது, அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட் இருக்குது, தயவுசெய்து பாருங்கள். அந்த மகாபாரதம் தமிழ்நாட்டில் நடந்தது, சகுனியை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக, அதற்காக நம்மை பழிவாங்குவதற்காகத்தான் கூடங்குளன்ற ஊருக்கே ஒரு பேர் வச்சுருக்கிறான். அது வந்து குமரிக்கண்டத்தை குறித்த பேர். குளங்கள் கூடிய இடம், அதாவது சகாரா, அந்த தார் பாலைவனம், அந்த மங்கோலிய பாலைவனம்லாம் ஒரு காலத்தில் கடலாக இருந்தது. குமரிக்கண்ட அழிவின் போது எரிகள் விழுந்ததால் இது கீழே போகும்போது அது தூக்கிக்கிச்சு மேலே தூக்கணுன்னு அந்த கடல் தண்ணியெலாம் இங்கே வந்து கூடி போச்சு குமரிக்கண்டத்தில். இது குடமுனின்னு அகத்தியர் சொல்கிறது அப்படி தான், அங்கேருந்து வந்தவர் தான் அகத்தியர். குடமுனின்னா அதான், ஏன்னா குடம்னா குமரிக்கண்டத்தை குடம் குறிக்கும். கூடம் குளம், அந்த குளங்களெல்லாம் கூடிய இடம் தான் குமரிக்கண்டம்.
அதே போல் கூடங்குளம்னு ஒரு பேரை வச்சானா? ஏன் வச்சான் அந்த பேர்னா, இங்கே நாங்கள் 6 அணு உலையை கட்டுவோம் சகுனியின் பேரால், மகாபாரத்துக்காக தமிழர்களை நாங்கள் பழி வாங்க போகிறோன்ட்டு. அது எப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த ஊருக்கு கூடங்குளம்னு பேர் வச்சுட்டான் பிராமணன். வச்சுட்டு அங்கே 6 அணு உலையை கட்டினான். நான் இதை பற்றிலாம் எத்தனையோ விஷயங்கள் போட்டிருக்கேன். இது பாருங்கள், நான் இதை முன்கூட்டியே சொன்னதால தான் இது வரைக்கும் அவன் அந்த அணு உலைகளை வெடிக்காமல் இருக்கிறான். நான் சொல்லாட்டி போனால் 2021 கூட்டினா 5 வரும், அல்லாட்டி 2022 கூட்டினா 6 வரும். அப்பயே அந்த அணு உலைகளை வெடித்து ஒரு பேரழிவை உருவாக்குறது தான் முயற்சி பண்ணியிருந்தாங்க. சென்னை பெருவெள்ளம் 2015 வந்தது மேன்மேடு, தானெல்லாம் உடையில. அதுவுமே நீரின் வழியாக நம்ம பழி வாங்குறது தான். அதுவும் ஒரு மகாபாரத பழி வாங்கல் தான். அது செம்பரம்பாக்கம் ஏரி தான் பண்ணியிருப்பாங்க. செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் சகுனியினுடைய அணுகுண்டுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது. இதெல்லாம் நான் எவ்வளோ உங்களுக்கு சொல்ல முடியும்? இந்த விழியங்களெல்லாம் பாருங்கள், தயவுசெய்து உங்களுக்கு பொக்கிஷங்கள் காத்திருக்கின்றன, பாருங்கள். ஆக நான் இதை ஆய்வு செஞ்சு இந்த அணு உலைகளை கட்டியது பிராமணன், நம்மளை பழிவாங்கிறது கட்டியிருக்கிறான். இதை வெடித்து விட்டு இங்கே இந்த தென் பகுதியே அழிப்பதற்கு தென் தமிழகத்தை அழிக்க திட்டம் போட்டிருக்கான்னு நான் சொன்ன பிறகு தான் அது இன்னமும் அந்த 6 அணு உலைகள் அழியாமல் இருக்குது. அப்போ என்னுடைய ஆய்வுகள் எவ்வளோ முக்கியன்றதை முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்கள் விவரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காது. இப்போ காங்கேயன் கோயிலை பற்றி நான் சொன்ன பிறகு தான் எல்லாருக்கும் இப்போ அது புரியுது நினச்சிங்களா? காங்கேயன் கோயில் பரசுராமனுக்காக கட்டப்பட்ட கோயில். பரசுராமன் எப்படி எல்லாம் நமக்கு அழிவுகளை ஏற்படுத்தினானோ அதே போல் இவர்கள் சொல்லிட்டு செய்கிறதுக்கு தான் அதை உத்தரவு பெட்டியை வச்சுருக்கான். ஒரு பொருளை வைப்பான், அது அவனுக்கு தான் தெரியாதுக்கு அர்த்தம். அதெல்லாம் நான் டீகோட் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பின்னால் வரக்கூடிய அசம்பாவிதத்தை இது முன்னாலே சொல்லும். அசம்பாவிதத்தை பண்ணுறவன் யாருன்னா இந்திய பிராமணன் தான் உங்களுக்கு பண்ணுறான். அது முதல்ல தெரிஞ்சுங்க. அதுக்கு தான் வைக்கிறான் அந்த கோயிலுடைய புராணம். அது அப்போ நான் சொல்லக்கூடாது. எதுக்குடா உத்தரவு பெட்டி? யாரா உத்தரவு வைக்கிறீங்க நீங்கள்? யார் உத்தரவு வைக்கிறா? எல்லாம் கனவுல வந்துச்சுன்னு சொல்கிறலாம் பச்சை பொயின்னு சொல்லிட்டு நல்லா நிரூபிச்சிருக்கிறோம். எவ்வளோ வச்சுருக்கிறோம். அதான் தமிழ்ச்சங்கம் வெளியும் போட்டிருக்கு, நாங்களும் வெளியும் போட்டிருக்கோம். அதான் பாருங்கள் நீங்கள். ஆச்சா, இப்போ உங்கள் கோயில் கதைக்கு வரும். சரி, நாங்கள் கதை சொன்னேன்டா. அவனும் ஒரு கதை சொல்கிறான். ஆவியை கொளுத்த முடியுமா? ஏற்கனவே அது ஆவி, ஒரு பெண்ணின் ஆவி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ அவன் ஒரு கதை சொல்கிறான்னா அந்த கதைக்குள்ளார அர்த்தம் இருக்குது. முருகன் பனங்காட்டை கொளுத்தித்தான் விவசாய நிலத்தை உருவாக்குறார். அதான் வள்ளி. அதுதான் பிற்காலத்தில் திரௌபதியாக அழைக்கப்படுது. அதுதான் தீயில் பிறந்த மீனாட்சியும் அப்படி தானே இவங்க கதை கட்டிட்டு வராங்க. அடுத்தது ஆக பனங்காட்டை கொளுத்தி விவசாய நிலத்தை முருகன் தொடங்கினார் என்பதை குறிப்பது தான் வள்ளி என்ற சப்தகன்னிகளில் ஒருத்தி. உடலெல்லாம் பச்சையாக இருக்கும், கற்பனை தெய்வம் தான் அப்படி வச்சுருக்காரு. அது முருகன் உருவாக்குனது. அது ஆச்சுங்களா? இப்போ அதுதான் இங்கே அவர் குமாரசாமி இருந்தார். அதை சுற்றி ஒரு ஆவி ஆவி எப்படிங்க கொளுத்த முடியும்? ஏற்கனவே அது ஆவி தானே. ஆனால் அவன் அந்த கதையில் என்ன சொல்கிறான்னா, ஒரு பெண்ணை கொளுத்த பெண்ணு தொந்தரவு பண்ணாங்க, புத்தரத்தை அதை இது பண்ண மாதிரி சொல்லியிருக்கலாம். பெண்ணையை கொளுத்தி, அது ஏன்னு தெரியல, ஆவி சொல்லியிருக்கிறாங்க. அது பெண்ணை கொளுத்திட்டாருன்னு சொன்னால் ரொம்ப கேவலமாக போடுன்னு சொன்னால் ஆவி கொளுத்திட்டாருன்னு அதை அப்படி பாலிஷாக சொல்லியிருக்காங்க. ஆனால் கொளுத்துறான்னா என்ன அர்த்தம்? அது திரௌபதி தான் அது குறிக்குது. வச்சுங்களா? அந்த கோயிலுக்கு ஏற்றாலும் இது நந்தவனம் இருக்குன்றேன். அங்கே கருப்பண்ணசாமி கோயில் கிருஷ்ணன் கோயிலுன்னு சொன்னேன். அங்கே காளி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. தலையில் நெருப்பு எரியுது. அதுதான் தீயில் இருக்கிறத குறிக்கிறது. அது திரௌபதியை நமக்கு புரியாத மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். எய்த்தாப்பில் நந்தவனம். இப்போ நீங்கள் சொன்ன கொரட்டுக்காலெலாம் ஒன்றும் இல்லைன்னு யாரோ சொன்ன மாதிரிலாம் சொன்னீங்களா? உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. நான் முன்னால் பார்த்து இன்றைக்கி நான் 1.5 வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த கோயிலை ஆய்வு பண்ணேன். அப்போ நான் இணையதளத்தில் பார்க்கும்போது கொரட்டுக்கால் கவசம்னு இருந்தது. இப்போ நிறையா ஃபீல்டெலாம் எடுத்துட்டாங்க. அது ஏன் எடுத்தான்னு தெரியல. நான் நிறையா டீகோட் பண்ணுறதால எடுத்துட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இங்கே ஒன்று பாருங்கள். அங்கே வீரகுமார் ஷூன்னு இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். அதில் இருக்கிற சிறப்பம்சம்லாம் சொல்லிட்டு வரும்போது வீரகுமார் ஷூன்னு அவங்க சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் பார்த்துங்க. அங்கே ஏன் வீரகுமார் ஷூ வரணும்? அதுதானே சொன்னேன். கொரட்டுக்கால் கவசம்னு நான் சொன்னேன். நான் இல்லாமல்லாம் சொல்லலை. 1.5 வருஷத்துக்கு முன்னால் கொரட்டுக்கால் கவசம்னே இருந்தது ஒரு இணையதளத்தில். நான் இது இப்போ ரொம்ப தாமதமாக விழியும் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். அது எங்கே போச்சுன்னு தெரில. நான் அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுருந்துருப்பேன். தேடினா கிடைக்கும். எத்தனையோ ஹார்ட் டிஸ்க்கு எதெல்லாம் தேடுன்னு தெரில. அதெல்லாம் அப்படி இருக்குது. ஆனால் இப்போயும் நான் தேடும்போது வீரகுமார் ஷூன்னு அந்த இது இருக்குது. ஏன் அங்கே வீரகுமார் ஷூன்னு வரணும்? நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் வரணும்? அதுதான் கொரட்டுக்கால் கவசம். அப்போ அந்த சாமிக்கு கால் வளைஞ்சிக்கிட்டு இருக்குது, நொண்டிக்கால், அவ்வளோதான். நான் ஆதாரத்தோடு தான் சொல்லியிருக்கேன், பார்த்துங்க. ஆக இந்த மாதிரி பொய்க்கதைகளை சொல்லி
அவன் ஆளை நம்மளை கும்பிட வைக்கிறான். அதுதானே நான் சொல்கிறது. அவன் ஆளை கும்பிட வைக்கிறான். ஐயா அதில் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போது அவர் சொல்லியிருந்தாரு, அது வந்து வெள்ளக்கோயில்ன்றது பார்த்தீங்கன்னா வெள்ளம் தண்ணி வச்சு பேர் வைக்கல, வெள்ளக்காரன் வந்து இங்கே அவனுக்கு இந்த மாதிரி ஆனதால அந்த கதை ஒரு கதை இருக்குங்க. வெள்ளக்காரன் வந்து அங்கே இதுமாரி வெடி வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதால அவருக்கு வயிற்று வலி வந்து அப்புறமா அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அதனால வெள்ளக்கார கோயில் தான் இருந்துச்சு, இப்போ வெள்ளை கோயில் மாறி இருக்கு அப்படின்னு. அது வந்து வெள்ளக்காரன் கோயில் தானே இருக்கணும். அது ஏன் மாறுது? இப்போ இதுக்கு இன்னொரு அர்த்தம் இல்லாட்டி போனால் நீங்கள் சொல்கிறத நான் எடுத்துக்கலாம். ஆனால் வெள்ளை கோயில்னா வெள்ளத்தை குறிக்குது, சுனாமியை குறிக்குதுன்னும் போது நீங்கள் சொல்கிறது எப்படி வெள்ளக்காரன் கோயில்னு? சரி, அது என்ன வெள்ளக்காரன் கோயில்? அது 2 குதிரை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா வெள்ளக்காரன் கோயில் ஆடும். அது என்னையா அது? நீங்கள் வந்து ஏதாவது பேசுகிறீங்களா? அதாவது ஒரு சரியான ஒரு மறுப்பு வைக்கிறீங்களா நீங்கள்? நான் மீட்டெடுத்து சொன்னதில் ஏதாவது குறை இருக்கா? அங்கே கற்பனன் கோயில் இருக்குதா இல்லையா? அங்கே தலையில் தீபம், அதாவது நெருப்பு எறிகிற மாதிரி அந்த அது காளின்னு வச்சுருக்கான். உண்மையிலேயே அது வந்து திரௌபதியை குறிக்கும். ஏன்னா அது எரிஞ்சதுன்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறது ஒட்டுமொத்த கதையை வச்சு பாருங்கள். யாராவது சொன்னாரம்ல, நாங்கள் வந்து குழந்தை தொலை கொண்ட பாம்பை நாங்கள் பார்த்துருக்குறோன்னு சொன்னாரேன். அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை குழந்தை தலையோடைய ஒரு பாம்பு வந்து வெளியே படுத்துருக்கோம். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். கண்ணால் பார்த்தா வீடியோ எடுங்கய்யா, வீடியோ எடுத்து போடுங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் ஆர்கியூமெண்ட் வச்சுட்டு வரீங்க? நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க. கண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளை வந்து முட்டாளாக்கி அவன் என்னமோ கதை கட்டி வச்சுருக்கான். அதை நம்ம வந்து விளக்கி சொன்னால் நீங்கள் எங்கள் மேலே குற்றம் பண்ணுறீங்க. ஏங்க நம்மளெல்லாம் முட்டாளாக்கி வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் சாமி கும்பிடக்கூடாது. முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க. நம்ம தெய்வம் நான் சொன்னேன், கடவுள்னா யாருன்னு நான் சொல்லிட்டேன். பிராமணன் சொன்ன கட்டுக்கதை எதுவுமே இல்லை. எல்லா கோயிலுக்கும் கொச்ச கதை பண்ணி வச்சுருக்கிறான். பல பேருடைய ஜாதி வரலாற்றையும் அவன் தான் எழுதி வச்சுக்கிறான். அப்போ இதெல்லாம் மீட்டு நாம் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சமயம் என்ன, நாம் யார்? கடைசி வரைக்கும் பிராமணுக்கு அடிமையாக தான் வாழ போகிறீங்களா? விட்டுட்டு வர்றதில்ல. என் விழியங்கள்லாம் பாருங்கள், பிராமணர்கள் எவ்வளோ பெரிய கொடுமைகள் இந்த நாட்டுக்கு பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்கள் நீங்கள். ஐயா, தமிழருடைய ஆன்மீகத்தை அழிச்சதில் பிராமண மற்றும் அதாவது ஆரியன் திராவிடத்தோட 2 பேரும் உண்டு. ஆரியன் அசிங்கமாக கதை வச்சுருப்பான். அதாவது வராகி வந்து மலம் தின்னுமா, பிராமணனே நீ மலத்தை வைத்து படைப்பியா அப்படின்னா. சாணக்கியன்ற பேர் எப்படி வந்தது? சாணி நக்கியன், சாணக்கியன். நீங்கள் வராக அவதாரம் யாரை குறிக்க தெரியுமா உங்களுக்கு? வரலாற்றில் அர்த்த சாஸ்திரத்தில் எழுதினால, அர்த்த சாஸ்திரம் எழுதின சாணக்கியன் தெரியுமா மக்களே? வெள்ளக்கோயில் மக்களே, அது சாணக்கியன். அவனுக்கு பேர் எப்படி தெரியுமா வந்தது? சாணி நக்கியன், சாணக்கியன். அவன் ஒரு பிராமணன். நீங்கள் பாருங்கள், அது பிராமணன் தான் இருக்கும். பாண்டே கூட சாணக்கியன்ற பேரில் தான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிட்ருக்கான் ஆச்சுங்களா. சாணி நக்கியன், சாணக்கியன், அவன் தான் வராக அவதாரம். நீ வராகி கும்பிட்றதெல்லாம் துர்கையையும், வராகின்னா துர்கை, வராகன்னா சாணக்கியனை கும்பிட்றீங்க. அதாவது மௌரிய பேரரசிலிருந்து சாணக்கியன் தாங்க. அவனை தான் இப்படி வந்து வராக அவதாரமாக வச்சுருக்கான். தெரிஞ்சுங்க மக்களே, தெரிஞ்சுங்க. சகுனி தான் நரசிம்ம அவதாரமாக இருக்கான். இதெல்லாம் நான் ஆய்வு செஞ்சு வெளியிட்டிருக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். சகுனி தான் நரசிம்ம அவதாரம் ஆச்சுங்களா. பரசுராமனும் வராக அவதாரத்தில் வருவான். வராக அவதாரம் ஒருத்தன் கிடையாது. ஒரு சினிமாவில் வந்து ரஜினிகாந்த் சொல்லுவார், சிங்களாக தான் வரும், பண்ணி தான் கூட்டமாக வரும்னு சொல்லுவார். அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. நரசிம்ம அவதாரம் ஒன்று, ஆனால் வராக அவதாரம் பல பேரை குறிக்கும் ஆச்சுங்களா. சாணக்கியனையும் குறிக்கும், பரசுராமனையும் குறிக்கும், அதுக்கப்புறம் வந்த நிறைய பேரையும் குறிக்கும். அது தெலுங்கருடைய கொடி இருக்குது அதில் பார்த்தீங்களா, அதில் பண்ணி இருக்குது பார்த்தீங்களா. அந்த தெலுங்கில் அனுப்பி வச்சவன் யார்? விஜயநகர பேரரசன் அனுப்பி வச்சது. விஜயநகர பேரரசுக்கு அந்த 2 பேருக்கு யார் காட்ஃபாதராக இருந்தான்? வித்யாரண்யன் அப்படின்ற உடுப்பி பிராமணன். அவனும் பண்ணி தான். அதனால் அந்த கொடியில் பண்ணி இருக்குது. விஜயநகர பேரரசு கொடியில் பண்ணி இருக்குன்னா அது வித்யாரண்யனை குறிக்குது. அது ஆச்சுங்களா. அந்த வித்யாரண்யனும் பண்ணி தான். பண்ணி பல பேர் வரும். பிராமணர்களில் பல பேரும் பண்ணி உருவாக்கத்தில் வராங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டான். இதெல்லாம் நான் அழகாக மீட் எடுத்து கொண்டு வந்துட்டோம் நம்ம. அதனால் அறிவுபூர்வமாக சொல்கிறத வந்து யோசித்து பாருங்கள். நான் வந்து யாரையும் இழிவுபடுத்துறதுக்கோ இதுக்கோ நான் செய்யலை. பல கோயில் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா கோயிலும் இப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு கோயில் கட்டுறன்னு பேர் அவங்களுடைய முன்னோர்களை தான் பூர்த்தி வச்சுருக்குறாங்க. இதை சொல்ல வேண்டியது ஒரு ஆய்வாளரின் கடமை ஆச்சா. இதை நான் சொல்கிறேன். நீங்கள் அவன் ஒரு கதை உங்களுக்கு சொல்லி வச்சுருக்கான். அந்த கதையை நான் முழுசாக கட்டுவடிச்சு சொன்னது ஏற்புடையதா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். அந்த 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 பெண்ணினுடைய ஆவி, ஏன் பெண்ணுடைய ஆவி வந்து சுற்றி வருது? இப்போ
பெண்களை வந்து இந்த கடவுள் பார்க்க மாட்டார் இல்லையா? ஏன்னா திரௌபதி, பெண்களை எல்லாம் அவன் திரௌபதியை தான் பார்க்குறான். சகுனிக்கு திரௌபதி என்ன எதிரி இல்லையா? மகாபாரத கதைப்படி திரௌபதி வந்து ஒரு பெண், அந்த பெண் சகுனிக்கு எதிரி. ஆனால் பெண் பார்க்குறதில்ல. நான் எல்லாத்துக்கும் காரணம் வச்சுட்டேன் ஐயா, எல்லாத்துக்கும் காரணம் வச்சுருக்கிறேன்னே. உங்கள் கோயில் இருக்க மற்ற மரபுலையும் எடுத்து பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் பொருந்தும் அப்படியே. அதனால் இதுக்கு நான் வந்து இன்னும் வருத்தப்பட வேண்டியதில்லை, நான் அந்த வீடியோலாம் எடுக்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. நான் உண்மை தான் சொல்கிறேன், இந்த உண்மையை சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. நான் வந்து ஒரு இன மீட்பாளர், தமிழினத்தை அவனுடைய அடிமைத்தலையிலிருந்து மீட்க வந்தவர். நான் என்னுடைய பணியை செய்கிறேன். என்னுடைய சன்னலுக்கு வந்து பாருங்கள் இளைஞர்களை, நான் யாரையும் இழிவுபடுத்தலாம் சொல்லியிருக்க மாட்டேன். என் சாமி கும்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். நந்தவனத்துக்கு போங்க, திரௌபதி கும்பிடுங்க, கருப்பண்ண சாமி கொடுங்க. இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கொரட்டுக்கால் சாமி கும்பிடாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதை நான் சொன்னது இன்றைக்கி நான் அதை தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க யாருன்னு. இப்போ நான் சொன்னேன்ல, நான் வந்து ஐயப்பன் கதையை சொன்னேன், உண்மையான ஐயப்பன் யாருன்னு சொன்னேன். ஐவர் ப்ளஸ் அப்பன் ஐயப்பன்ற நான் எப்படி கண்டுபிடிச்சேன்றதுலாம் நிறைய வரலாறு இருக்குது, நிறைய வழியாக நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள் நீங்கள், எவ்வளோ பெரிய ஆழமான ஆய்வுன்றதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் அணுகுண்டு வெடிச்சான ஓப்பன் ஐமர், அப்பன் ஐவர் தான் ஓப்பன் ஐமர். நம்ம அணுகுண்டு விஞ்ஞானத்தை திருடி தான் வந்து அணுகுண்டு செஞ்சான். அதெல்லாம் தெரிஞ்சுங்க மக்களே, தெரிஞ்சுங்க. இதெல்லாம் நான் த்ரெட்டு பேரை ப்ரூவ் பண்ணிட்டேன், அத்தனை வழிகள் போட்டிருக்கேன். ரஜினிகாந்தி சாவுமே வந்து அவர் சுற்றி வெடிப்பில் அவங்களே பாம்பு கட்டி தான் கொண்டாங்கன்றதெல்லாம் நான் வழியை போட்டிருக்கேன். அதுக்கு இந்த சகுனி, இந்த நீர், இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் சந்தேகத்து இடமெல்லாம் நிரூபிச்சிட்டேன் நான். அதெல்லாம் பாருங்கள், புரிஞ்சுங்க. அதனால் உணர்ச்சி வசப்படாதீங்க. ஒரு புதிய கருத்து சொன்னான்னா அந்த கருத்தில் இருக்க நியாயத்தை பாருங்கள், இருக்குதா? ஏங்க ஒருத்தவன் பிராமணன் சொன்ன கதையை எத்தனை காலம் கட்டிட்டு அழ போகிறீங்க நீங்கள்? இது விடுதலைங்க. அவன் கண்டவர் இஷ்டத்துக்கும் கதை பண்ணி வச்சுருக்கிறான். ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிட்டு நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறான். அவன் ஒழுக்கத்துக்கு எடுக்கிறான்னு தெரியல உங்களுக்கு. பொம்பளையும் லெஸ்பியன் மேரேஜ் பிராமணிச்சு தான் பண்ணாங்க, தமிழ் பிராமணிச்சு தான் அமெரிக்காவில் போய் பண்ணிக்கிறாங்க. 2 தமிழ் பிராமணன் அமெரிக்காவில் போய் ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறான். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? ஏன் தமிழாக பண்ணுறான்? ஏன் வட இந்திய பிராமணன் பண்ண வேண்டி தானே? தமிழில் கெடுக்கணுன்றதுக்கு தான். இங்கே பண்ணால் உத வாங்கிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பண்ணுறது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இப்போ இந்த எல்ஜிபிடி பரேட்லாம் நடத்துகிறாங்களே, வெக்கமாக இல்லை உங்களுக்குலாம்? சமூகத்தை கெடுக்கிறாங்களா உங்களுக்கு தெரியல? அதுக்கு தான் நான் எதிராக இருக்கேன். நம்முடைய பண்பாடு தெரியுமா? உங்களுடைய இது எவ்வளோ உயர்ந்த ஒரு சமூகம் தெரியுமா? நான் 15 வருஷமாக ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த அறச்சீற்றம் வரும், அதான் நான் சொல்கிறேன். அதான் அதை நான் உங்கள் கோயிலை பற்றி போகும்போது உங்களுக்கு தெரியாது. நான் அந்த வரலாறு உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கான் பிராமணன், அவன் சொன்ன கதையெல்லாம் நம்பாதீங்க. இதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து முட்டாளாக இருந்தால் இருங்க, எனக்கு ஒன்றும் இது இல்லை. என்னுடைய கடன் சொல்லி கொண்டிருப்பது. திருந்துறவங்க திருந்துங்க, திருந்தாத போனால் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. நீங்கள் ஐ ஆம் ரெடி. அதனால் மக்களே, தயவுசெய்து நீங்கள் வந்து தவறாக எண்ண வேண்டாம். நான் கொஞ்சம் கோபத்தோடு பேசுறது வந்து என்னுடைய அறச்சீற்றம் தான். நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் ஒரு டாக்டரேட். நான் வந்து சொந்தமாக எந்திரங்களை செய்து அகில இந்தியாவிலும் நான் விற்பனை செய்து கொண்டிருந்தேன் 30 வருடமாக. இப்போது முழுக்க தமிழரின் மீட்சிக்காக, தமிழ் தேசியத்தை கட்டமைக்க நான் என்னை அர்ப்பணித்து கொண்டு வந்துள்ளேன். அந்த தமிழ் தேசிய கட்டமைக்கிறதுனா என்ன? உங்கள் வரலாறு தெரியணும். வரலாறு தெரியாட்டி போனால் எதிர்காலம் உங்களுக்கு தெரியாது. முதல்ல அது தெரிஞ்சுங்க. நீங்கள் யாருன்னு தெரியணும். உங்கள் ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகம் எதுன்னு தெரியணும். ஆச்சுங்களா? எல்லா கோயிலும் ஏன் பிராமணன் இருக்கான் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டிங்களா? அவன் ஏன் சமஸ்கிருதத்தில் பாட்டு பாடுறான்? உங்களை இழிவுபடுத்தலை? ஏன் அவங்க தமிழ் மொழிக்கு மெரிட்டு கிடையாதா? வெக்கமான ஈன சொல்கிறவங்களாம் இல்லை. ஏன் உன் கோயிலில் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் தான் உலகத்தின் முதல் மொழி, அவன் சமஸ்கிருதத்தில் வேதம் பற்றினா அது உங்களுக்கு கோவம் வரல? கோவம் வரல? இதெல்லாம் உடச்சி சொல்கிறேன், என் மேலே தான் உங்களுக்கு கோவம் வருமா? நான் மனசையா சுயமரியாதை இருக்குது. இன்னொன்று, என் பாட்டன் முருகன் அவன் செஞ்ச இந்த அற்புதங்களையெல்லாம் நான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன். எனக்கு கோபம் வரும். அதெல்லாம் பாருங்கள், என் சேனலுக்கு வந்து பாருங்கள். 600 வீடியோ போட்டிருக்கேன் கடந்த 2010 ஆரம்பிச்சு. இது 14வது வருஷமாக, ஆமாம் 14வது வருஷமாக நான் வந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன்.
பாருங்கள், முழுக்க முழுக்க தமிழுடைய மீட்சிக்காக என்னை அர்ப்பணித்து கொண்டு இரவு பகலாக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நம்மளெல்லாம் முட்டாளாக்கி வச்சுருக்கிறான். நான் சொன்னேன்ல, அகோரிகளை உருவாக்கணும் அவன் தானே, பிராமணன் தானே. எவ்வளோ கெட்ட புத்தி வக்கர புத்தி இருந்தால் மனுஷனை விலங்காட்டிகளாக மாற்றி பீத்திக்க வச்சுருப்பான். இல்லை நான் தான் கண்டு சொன்னேன், நான் தான் கண்டு சொன்னேன். ஆச்சா, அந்த அரைச்சீட்டம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அவங்க சொன்ன கதையை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி நம்முடைய உண்மையான ஆன்மீகத்தை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் வந்து பின்னால் போயிட்டுருப்பீங்க. நீங்கள் திருத்திங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால் என்னுடைய கடமையை நான் செஞ்சுருக்கேன். ஆச்சுங்களா? நீங்கள் உங்களுக்கு கோவம் வர வேண்டியது, உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி, உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி, இந்த ஊரில் இருக்க கோயில்களிலாவது தமிழில் தான் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும். எங்கிருந்தோ வந்த பிராமணன் எங்கே அர்ச்சனை பண்ணுறான், அவன் மூல ஸ்தானத்தில் ஏன் அவன் போய் உட்கார்ந்தான், அதை கேள்வி கேட்க மாட்டீங்களா நீங்கள்? எனக்கு அவமானமாக இருக்கியா? கேள்வி கேளுங்க நீங்கள். அதை ஏன்டா நீ உள்ளார இருக்கிற, ஏன்டா சமஸ்கிருதத்தில் மந்திரம் படிக்கிற, நீ இப்போ மந்திரம் எனக்கு புரியலடா. என் கடவுள்லாம் தமிழ் கடவுள்ரா. சிவன் முதலாம் தமிழ் சங்கம், தமிழை உருவாக்கியவர் அவர் தான். தமிழுக்கு சொற்களை உருவாக்கியவர். அதுக்கு முன்னால் யாரும் பேசலை, சைகை பாஷையில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சிவன் வந்து தான் சொற்களை உருவாக்கி கொடுக்குறார். அதான் முதல் சங்கம். அதன் பிறகு 10,000 ஆண்டுகள் கழித்து ஏறத்தாழ முருகன் வருகிறார், இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்குகிறார். அவர் வந்து கவாடபுரம்னா முத்தெடுக்கிற நகரம்னு பேர், காவடிபுரம்னு கூட வச்சுக்கலாம். அவர் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை கட்டி தமிழுக்கு மேலும் சொற்களை செய்து சிந்துவெளி எழுத்து என்ற எழுத்து வடிவத்திற்கு அவர்தான் காரணமாக இருந்தார். 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், இரண்டையும் பெருக்குனா 216 உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த அருமையான ஒரு ஸ்ட்ரக்சரை அப்பா இதை பற்றிலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். இதை உருவாக்குனது முருகன், இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தின் நாயகன். மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தின் நாயகன் விஷ்ணு. அதனுடைய ஒரு பகுதி கிருஷ்ணனை ஆரம்பிச்சிடுறாரு. விஷ்ணு தான் மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கினார். கிருஷ்ணன் என்ன, அவர் வந்து தமிழி என்ற எழுத்திருக்கு இல்லையா அன்றைக்கி, அதாவது சிந்துவெளி எழுத்துக்கு அதுக்கப்புறம் அதனுடைய முன்னேற்றமாக வந்தது தான் தமிழ் எழுத்து. அந்த தமிழ் எழுத்தை உருவாக்கியவர் கிருஷ்ணன் தான். தமிழ் என்ற பெயரை முருகனின் பெயரால் தமிழுக்கு தமிழ் என்ற பெயரை கொடுத்தவர் கிருஷ்ணன் தான். இதையெல்லாம் நான் ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்கேன். திருக்குறள் எனும் திருக்குறளை எழுதியவர் கிருஷ்ணன் தான். முருகன் சொல்லியிருந்தது அது அழிக்கப்படுகிறது, அதன் பிறகு அதை மீண்டும் எழுதியவர், தன்னுடைய கருத்துக்களோடு சேர்த்து எழுதியவர் கிருஷ்ணன் தான். திருக்குறள் எழுதப்பட்டது, திருக்குறள் எனும் திருக்குறளை எழுத மகாபாரத போருக்கு பிறகு என்று நான் நிரூபிச்சிருக்கிறேன். இவ்வளவு பெரிய பங்களிப்புகளை நான் ஆற்றிருக்கிறேன். பாருங்கள், உலகத்துடைய அனைத்து மொழிகளும் தமிழை தழுவி வந்த மொழிகள் தான், தமிழுடைய மருவுகள் தான். அப்படி இருக்கும்போது நம்ம கோயிலில் சமஸ்கிருதத்தில் நீங்கள் வந்து மந்திரம் படிக்கலாம். இதை தான் நீங்கள் கேட்கணும். இதுக்கு தான் உங்களுக்கு வந்து அறச்சீற்றம் ஏற்பட வேண்டும். தமிழ் கடவுள் அவங்கெல்லாம் தமிழ் கடவுள் இடத்துல போய் சமஸ்கிருதம் வந்து அவங்கள கடவுளை இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லை. உங்களுக்கு புரியுதா இல்லையா? முதல் தமிழ்ச்சங்கத்தை சிவன்றது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் அப்படி ஒத்துக்கிட்டிங்கன்னா சிவ ஆலயத்தில் எப்படி சமஸ்கிருதத்தில் நீ பாட்டு படிப்ப? அவன் உருவாக்கிய மொழியிலே அவனை வழிபட்டால் தானே அவனுக்கு மரியாதை, அவனுக்கு மனம் குளிரும் அந்த ஆன்மாவுக்கு. சமஸ்கிருத வழிபட்டு இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லையா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்க நீங்கள். சொரணை வராது உங்களுக்கு. வெள்ளத்தோல் கண்டு கொண்டு எங்கேயோ இருந்து வந்தவன் தான் அவன் எப்படி அவங்க மூலஸ்தானத்தில் உள்ளார போக முடியாமல்? உங்களுக்கு இதெல்லாம் கோபம் வராது. உண்மையை சொல்லிவிட்டோம்னா எங்கள் மேலே கோபம் வருமா உங்களுக்கு? ஐயா நன்றிங்க. நன்றி, வணக்கம். வெள்ளக்கோயில் அன்பர்களுக்கு என்னுடைய பதிலை கொடுத்து விட்டேன். இது இருக்கிறதெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் என்னுடைய பணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆச்சா, மிக்க நன்றி, வணக்கம்.